சாப்டர் 16ஓட ஸ்டார்டிங்ல இந்த அஜிலிட்டி டெஸ்ட்ல பெர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுக்கணும்னா அங்க டிசைன் பண்ணப்பட்ட நெட் ஏரியாக்குள்ள 1 மினிட் வரைக்கும் எந்த புல்லட்டும் உங்க மேல படாம டாட்ஜ் பண்ணி தாக்கு பிடிக்கணும். அப்படி இல்லாம இந்த புல்லட்ஸ்ல நீங்க ஹிட் வாங்கினாலும் பரவாயில்ல, நம்பிக்கையோட ஒரு நிமிஷம் மட்டும் தாக்கு பிடிச்சிங்கன்னா அவங்களையும் நாங்க அக்னாலேஜ் பண்ணி பாஸ்ன்னு அறிவிச்சிருவோம். அப்புறம் டிஸ்குவாலிஃபைட்கான கண்டிஷன்ஸ் என்னன்னா 30 செகண்ட்ஸ்குள்ள நெட் ஏரியாவை விட்டு வெளியே போனாலோ இல்ல சிவியரா இன்ஜூரி ஆனாலோ அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம்ல இருந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணப்படுவீங்க. என்ன எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நம்ம இப்ப டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ சிவப்பு மண்டையோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஹாய்னு கை காமிக்கிறான். நம்ம ஹீரோ நீங்க உண்மையிலே என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்றான். அதுக்கு அவன் நான் என்ன அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிடுவேன்னு நினைச்சியா? நம்ம ஹீரோ அஃப்கோர்ஸ் இல்ல. அதுக்கு அவன் உன்னை தவிர மத்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோல்ஜர் எல்லாரும் இதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்காங்க. அதனால நாங்க டிஸ்குவாலிஃபைட் ஆக நாட்டோம். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா ஓவரால் ஸ்கோரை ஹையரா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நாங்க நார்மல் சோல்ஜரா இருந்தப்போ இருந்த ஸ்கோரை விட இப்போ கம்பேர் பண்ணனா ரொம்பவுமே அதிகமா இருக்கு. அதனாலதான் நாங்க தொடர்ந்து கண்டினியூஸா ஃபெயில் ஆயிட்டே இருக்கோம். எனிவே மிஞ்சியூன் அதுல இருந்து வர ரப்பர் புல்லட் ஒரிஜினல் புல்லட் எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கும். அதனால நீ உன்னோட கண்ணால பார்த்து டாட்ஜ் பண்ணலான்னு மட்டும் நினைக்காத. அப்போ டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு சோல்ஜர் நெத்தியிலே ஒரு புல்லட் பட்டு அவனுக்கு ப்ளீடிங் ஆகுது. இந்த சோல்ஜர் டிஸ்குவாலிஃபைடு. இவனை இமீடியட்டா இன்ஃபர்மரிக்கு கூட்டிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒன் வாங்க. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறானா, நிறைய பேரு ஸ்டாட்டஸ்லயே டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுறாங்க. இது ஒண்ணு எனக்கு ஆச்சரியமா இல்ல. ஏன்னா மான்ஸ்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த டெஸ்ட் இந்த அளவுக்கு கஷ்டமா வச்சிருக்கிறது ரீசனபிளான ஒரு விஷயம்தான். அடுத்ததா இன்னொரு சோல்ஜரும் டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுறான். இந்த ரவுண்ட்ல ஹண்டர்ஸா இருக்கவங்களோட டேலண்ட்லாம் எங்க போச்சு? பக்கத்துல நடக்கிற சார்ஜென்ட் அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்படி இருந்தீங்கன்னா உங்களால எப்படிடா முன்னேறி போக முடியும்? நீங்கெல்லாம் சரியான ஒரு உதவாக்காரங்க. நெக்ஸ்ட் ஒன் யூன்சிய பொண்ணுதான். டெஸ்ட் ஸ்டார்ட் ஆனதும் அந்த பொண்ணு அங்கேயும் இங்கேயுமா போய் டாட்ஜ் பண்ணுது. இந்த பொண்ணு பெர்ஃபார்ம் பண்றத பார்த்து அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் வாய பொளக்குறானுங்க. அங்கிருந்து எக்ஸாமினரும் அப்படித்தான் அம்மா சூப்பர்னு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. யூன்சியோவும் எப்படியோ டாட்ஜ் பண்ணி பெர்ஃபெக்ட் ஸ்கோர் வாங்கிடுது. அப்புறம் நடந்து போறப்ப நம்ம ஹீரோவும் முறைச்சு பாக்குது. நம்ம ஹீரோ என்ன இந்த பொண்ணு என்ன இப்படி குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கு, என்ன உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குறான். அப்போ நெக்ஸ்ட் ஒன் கிம் மின்ஜூன் முன்னாடி வான்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் முன்னாடி நடந்து போறான். அப்போ லைட்டா திரும்பி பார்த்து என்ன இவ இன்னும் நம்மளையே பாத்துட்டு இருக்கா, இது எனக்கு ரொம்பவுமே அன்கம்ஃபர்டபிளான ஃபீலிங்க கொடுக்குது. அப்புறம் நெட்ல போய் நின்னுட்டு என்ன இவ ஃபுல் ஸ்கோர் எடுத்ததால நான் என்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாளா? வேணும்னா அத அவ ஃபேமிலி கிட்ட போய் சொல்லி வீட்ல காம்ப்ளிமெண்ட் வாங்கிக்கோ. அப்போ நம்ம ஹீரோவா மெஷின் கன் ஒரு புல்லட்டை ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை டாட்ஜ் பண்றத பார்த்து யூன்சியோ ஷாக் ஆகுறா. அப்போ நம்ம ஹீரோ பாக்கெட்ல கைய விட்டுட்டு நான் உனக்கு காமிக்கிறேன், உனக்கும் எனக்கும் லெவல்ல எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு. நம்ம ஹீரோ கேஷுவலா பாக்கெட்ல கைய விட்டுட்டு நிக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்க மத்த சோல்ஜர்ஸ் இவனுக்கு என்ன மண்டையில நட்டுக்கிட்டு கழண்டுருச்சா வாய பொளந்துகிட்டே பாக்குறானுங்க. அப்போ நம்ம ஹீரோ எல்லா புல்லட்ஸையும் டாட்ஜ் பண்ணி முன்னாடி வரத பார்த்து யூன்சியும் ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோ அதோட விடுவானா? யூன்சியோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நீ என்ன ஷோ காமிக்கிற, இப்ப பாரு நான் காமிக்கிறேன்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா எல்லாத்தையும் டாட்ஜ் பண்றான். இத பார்த்து யூன்சியும் இன்னமும் ஷாக் ஆகுது. இத பார்த்த எக்ஸாமினரே டைம பார்க்க மறந்துட்டாரு போல. ஏய் ஸ்டாப் ஸ்டாப் நிப்பாட்டு. கிம் மென்ஜூன் அஜிலிட்டி டெஸ்ட்ல பெர்ஃபெக்ட் ஸ்கோர்னு அனௌன்ஸ் பண்றாரு. அப்படியே எல்லா சோல்ஜரும் ஒரு டஞ்சன் முன்னாடி நிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்க எக்ஸாமினர் அஜிலிட்டி டெஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. இந்த 3 டெஸ்ட்லயுமே ஸ்டாமினா டெஸ்ட் தான் ரொம்பவுமே ஈஸியான ஒரு டெஸ்ட். இப்போ ஸ்டாமினா டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க இப்போ டஞ்சனுக்குள்ள போய் அங்க இருக்கிற எக்ஸாமினர் கிட்ட கையில ஸ்டாம்ப் வாங்கிட்டு 40 மினிட்ஸ்க்குள்ள ரிட்டர்ன் வந்துடணும். இல்லனா டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவீங்க. அப்போ இன்னொரு ஆபீசர் கேண்டிடேட்ஸ் எல்லாரும் டஞ்சனுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்கன்னு இன்ஃபார்ம் பண்றான். நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, இப்பதான் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால எல்லாரும் நிதானமா போறாங்களோ, அது மட்டும் இல்லாம எல்லாரும் ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கானுங்க. நான் மட்டும் முன்னாடி போனா அவங்களுக்கு ட்ரபிளா இருக்குமோன்னு நினைச்சிட்டே முன்னாடி பார்க்காம அந்த பொண்ணு இடிச்சிடுறான். அந்த பொண்ணு திரும்பி மறுபடியும் நீயா, இப்போ உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த பொண்ணு ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ என்னையே சேலஞ்ச் பண்றியான்னு அந்த பொண்ணு கிட்ட ஓடி போய் உன்னால என்ன பீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்றான். அந்த பொண்ணு இப்போ நீ என்ன சொன்ன? நம்ம ஹீரோ நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டேன்னு சொல்லிட்டு என்னால ஓட முடியல, யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கலாச்சிட்டு முன்னாடி ஓடுறான். அப்புறம் அந்த பொண்ணு யூன்சியோ ஃபிளாஷ்பேக்ல ஹண்டர் காப்ஸ்ல ஜாயின் பண்ணதுலேருந்து நடந்ததை நமக்கு இப்போ காமிக்கிறாங்க. யூன்சியோ ஆர்மி குவார்டர்ஸ்ல என்ட்ரான உடனே யூன்சியோட ரூம்மேட்ஸ் எல்லாரும் ஓடி வந்து யூன்சியோ கிட்ட நீ ட்ரைனிங் சென்டருக்கு வந்ததும் பெட்டாலியன் கமாண்டர் உன்னை கூப்பிட்டு பேசினாராமே, அந்த ரூமர்ஸ்லாம் உண்மையான ஒரு பொண்ணு கேக்குது. இன்னொரு பொண்ணு நீ ஒரு ஜெனரலோட பொண்ணுன்னு கேள்விப்பட்டோம். அதுக்கு யூன்சியோ என்ன சொல்றதுன்னு தெரியாம வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. இத பார்த்ததும் அந்த பொண்ணுங்களே புரிஞ்சுக்குதுங்க இந்த ரூமர்ஸ்லாம் உண்மைதான்னு. சரி எங்களையும் நல்லா கேர் பண்ணிக்கோன்னு அந்த பொண்ணுங்க சொல்லுது. இவ ஒரு 2 ஸ்டார் ஜெனரலோட பொண்ணுங்க, அதனால அரகண்டா இருப்பான்னு நினைச்சேன், ஆனா இவ அப்படி இல்ல போல என ஒரு பொண்ணு சொல்றா. இன்னொரு பொண்ணு அவங்க அப்பா ஜெனரல்ங்கிறதுனால அவ அரகண்டா இருந்திருந்தாலும் கூட ஒரு பிரச்சனையும் இல்ல,
ஆனா அவளுக்கு மிலிட்டரி லைஃப் ரொம்பவும் ஈஸியா இருக்க போகுதுங்கிறத நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. இன்னொரு பொண்ணு, எனக்கு அதிகமாலாம் தெரியாது, ஆனா நீ வேணா பாரு, இந்த நியூ ரெக்யூட்ஸ்ல இவ தான் ரொம்பவுமே பெஸ்டா இருக்க போறா. யூன்சியோ நம்ம ஹீரோ ரெட் மானஸ்டோனே ஒரே பஞ்ச்ல உடைச்சதை தான் யோசிச்சு பாக்குறா. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாளோட ஸ்டார்டிங்லயே ஒயிட் டீம் தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப அங்க இருக்க ஒயிட் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் கத்திக்கிட்டே ஓடி வராங்க. அங்க இருக்க இன்ஸ்ட்ரக்டர் ஒயிட் டீம் வின் பண்ணது மட்டும் இல்லாம 3 minutes and 4 secondsல ஒரு நியூ ரெக்கார்டையே கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒயிட் டீம், நீங்க எல்லாரும் 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. அப்புறம் ப்ளூ டீம், நீங்க எல்லாரும் கேதர் ஆகி முன்னாடி வாங்க. ஒயிட் டீம் மெம்பர்ஸ்ல ஒரு பொண்ணு, நம்ம ட்ரைனிங் சென்டர்ல நியூ ரெக்கார்டையே கிரியேட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லுது. அங்க போய் அந்த பொண்ணுங்களாம் உட்கார்ந்துகிட்டு, உண்மையிலேயே இது அமேசிங்கா இருக்கு, ஆனா நம்ம ஒன்னும் பெருசா பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் யூன்சியோ தான், எல்லாரும் அவளுக்கு கை தட்டுங்கன்னு சொல்லுது. அப்புறம் அந்த பொண்ணுங்க எல்லாரும் ரூம்ல அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு திடீர்னு ஓடி வந்து, ஏய் நம்ம மார்னிங் ஒரு நியூ ரெக்கார்டை செட் பண்ணணும்ல, அதை ஆஃப்டர்நூன் யாரோ பிரேக் பண்ணிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த நியூ ரெக்கார்டோட டைமிங் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. எவ்ளோ தெரியுமா? 1 minute 2 seconds ஆமா. அந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு, என்ன 1 minute 2 secondsஆ? இதுக்கெல்லாம் பாசிபிள் இருக்கா? இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டை யாரால செட் பண்ண முடியும்னு பேசிக்குதுக. அப்பதான் யூன்சியோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை அது கிம் மின் ஜூனா இருக்குமோ, இல்ல வேற யாராச்சும் இருக்குமோன்னு யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல அது கண்டிப்பா அவனாதான் இருக்கணும்னு நினைக்கிறா. அப்புறம் மார்னிங் யூன்சியோ பிரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கவ என்ன சொல்றான்னா, ஏய் நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? கிம் மின் ஜூனை ICM புல்லட் வச்சு ஷூட் பண்ணதுல பெர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுத்தானாண்டி. அது மட்டும் இல்லாம ட்ரைனிங் சென்டர்ல அதுதான் நியூ ரெக்கார்டாமா. அதுக்கப்புறம் மவுண்டன்ல ஏறிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கவ, கிம் மின் ஜூன் இருக்கால, அவனால 2 மடங்கு ஸ்பீடா ஓட முடியுமாமா. அதுவும் ஒரு துளி வேர்வு கூட சிந்தாம ஓட முடியும்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமா தூங்க போகும்போதும், ஏய் நீ கிம் மின் ஜூனை பத்தி கேள்விப்பட்டியா? டஞ்சன்ல அவன் ஒரு எலிஃபென்ட் சைஸ்ல இருக்க ஹவுண்ட தனியாவே தோக்கடிச்சானா. பக்கத்துல படுத்திருக்க பொண்ணு வாய மூடிட்டு படுறின்னு சொல்லுது. ஏய் இருடி, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கேளுண்டின்னு சொல்லுது. அதுக்கு என் பக்கத்துல இருக்க பொண்ணு, ஒழுங்கு மரியாதையா வாய மூடிட்டு போய் தூங்குன்னு சொன்னேன். அப்புறம் யூன்சியோ அவங்க அப்பாவை பத்தி என்ன நினைச்சு பாக்குது. அவங்க அப்பா ஷூ லேஸ் கட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு. யூன்சியோ சின்ன பிள்ளையா இருந்தப்ப அவங்க அப்பாவை பாக்கறதுக்காக இவ போறா. அப்ப அவங்க அப்பாவும் யூன்சியோ நல்ல பிள்ளையா இருக்கணும்னு தலையில தடவி கொடுத்துட்டு போறாரு. நானும் எங்க அப்பா மாதிரியே ஸ்ட்ராங்கா மாறணும்னு நினைக்கிறா. அப்புறம் கமாண்டர் ஆஃபீஸ்ல கமாண்டர் என்ன சொல்றாருன்னா, நீ பாஸ்ட் 4 வீக்கா ட்ரைனிங்ல நல்லா பண்ணதுனால என்னோட சுப்பீரியரோட பொண்ணுகிட்ட டிஸ்கஷன் பண்ணலான்னு உன்னை நான் இங்க கூப்பிட்டேன். என்ன நான் சொல்றது சரிதானே? யூன்சியோ அதுக்கு அவளும், ஆமா சார், உங்களோட கன்சிடரேஷனுக்கு ரொம்பவுமே நன்றின்னு சொல்றா. சரி, நீ எந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ண போறேங்கிறத டிசைட் பண்ணிட்டியா? ஏன்னா நீ ஹையஸ்ட் ஸ்கோர் வச்சிருக்கிறதால நீ எந்த டிவிஷன் வேணாலும் சூஸ் பண்ணி போகலாம். அதுக்கு யூன்சியோ, ஜெனரலோட பையன் 107th டிவிஷனை தான் சூஸ் பண்ணியிருக்கானா. அப்புறம் அந்த கிம் மின் ஜூன் எந்த டிவிஷனை சூஸ் பண்ணியிருக்கான்னு கேக்குறா. அப்படியே கட் பண்ணி நமக்கு பிரசன்ட் டைமை காமிக்கிறாங்க. ஆமா, நான் அந்த டிவிஷன்ல ஜாயின் பண்ணல, ஏன்னா இந்த சைல்டிஷான போட்டியில நான் கலந்துக்க விருப்பப்படல. அது மட்டும் இல்லாம நான் அப்செட்டா இருந்ததால சின்ன புள்ளையாட்டம் நான் வேற அவனை ப்ரொவோக் பண்ணிட்டேன். அவன் ஏன் என்கிட்ட இப்படி மடந்துக்கிறாங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் நம்ம ஹீரோ எக்ஸாம்ல பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, ஒருவேளை நான் அவன் மேல பொறாமப்பட்டனோ இல்ல சம்திங் வேற ஏதாச்சுமா? சரி, நான் முதல்ல போய் அவன்கிட்ட அப்பாலஜிஸ் கேட்கணும். ஏன்னா என்னோட கோல் ஸ்ட்ராங்கா மாறணுங்கிறது மட்டும்தான், நம்பர் 1ஆ வரணுங்கிறது கிடையாது. நான் இங்க வந்ததுக்கு காரணமே எங்க அப்பாவோட ஹெல்ப் இல்லாம நான் ஸ்ட்ராங்கா மாறுறதுக்காக தான். என்னை விட ஒரு பர்சன் ஸ்கில்ஃபுல்லா இருந்தா நான் அதை அட்மையர் பண்ணிட்டு அதுல இருந்து நான் கத்துக்கிட்டு முன்னேற தான் ட்ரை பண்ணணும். முதல்ல நான் இந்த சின்ன புள்ளத்தனமா நடந்துக்கிறத நிப்பாட்டணும்னு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அங்க எக்ஸாமினர் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அந்த எக்ஸாமினரும், உன்னோட ரெக்கார்ட்ஸ்லாம் ரொம்பவுமே கிரேட்டா இருக்கு, சீக்கிரம் போன்னு நம்ம ஹீரோக்கு கையில சீல குத்தி அனுப்பி விடுறாரு. நம்ம ஹீரோவும் யூன்சியோ கிட்ட வந்து, ஏய் இந்தம்மா பொண்ணு, உனக்காக தான் இவ்ளோ நேரமா வெயிட் பண்ணேன், நீ என்னடா இவ்ளோ ஸ்லோவா வர? எக்ஸாமினர் மட்டும் என்கிட்ட பேச்சு கொடுக்கலனா நான் தூங்கி இருந்திருப்பேன் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். இதை கேட்டதும் யூன்சியோ செம்ம காண்டாயிட்டு, எக்ஸாமினர் சீக்கிரமா கையில சீல குத்துங்கன்னு சொல்லிட்டு அவளும் ஸ்பீடா ஓட ஆரம்பிக்கிறான். அப்புறம் டஞ்சனுக்கு வெளியே தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கேஷுவலா நின்னுட்டு இருக்கான். பின்னாடி வரவங்கன்னா ஐயோ அம்மா முடியலன்னு சொல்லிட்டு ஓடி வரானுங்க. அப்போ எக்ஸாமினர் டைம் அப் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிம்
கிம் மின்ஜூன் 29 மினிட்ஸ்ல ஃபினிஷ் பண்ணியிருக்கான். அடுத்ததா யூன்சியோ 32 மினிட்ஸ்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினர் நம்ம ஹீரோ கிட்ட எல்லா டெஸ்ட்லயும் நீ பெர்ஃபெக்ட் ஸ்கோர் வாங்கியிருக்கன்னு ஹீரோவை பாராட்டி புகழ்ந்து தள்ளுறாரு. நம்ம ஹீரோவும் அதுக்கு தேங்க்யூ சார்னு சொல்றான். அப்புறம் எக்ஸாமினர் என்ன சொல்றாருன்னா, இதோட ஸ்டாட்ஸ் டெஸ்ட் முடிஞ்சுது. பாஸ் பண்ண எல்லா ஹண்டரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 மணிக்கு ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வாங்க. என்ன எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அங்க இருக்க எல்லாரும் எஸ் சார்னு சொல்றானுங்க. அப்புறம் எல்லாரும் அவங்களோட யூனிஃபார்மை எடுத்துக்கிட்டு போறானுங்க. யூன்சியோவும் யூனிஃபார்ம் எடுக்கிறப்ப நம்ம ஹீரோ வந்து நின்னு சின்ன பிள்ளைங்களாட்டம் நாக்கு துருத்தி காமிச்சிட்டு போறான். யூன்சியோ என்ன அப்படின்னு அவனுங்க போறதையே பார்த்துட்டு நிக்கிறா. கடைசியா அவன் என்னையே ப்ரொவோக் பண்ண ஆரம்பிச்சிட்டானா? அது மட்டும் இல்லாம நான் வேற அவன்கிட்ட தோத்துட்டேன், இதுக்கு மேல என்கிட்ட சொல்றதுக்கு பெருசா ஒன்னும் இல்லன்னு சன்லைட்டை ஃபேஸ்ல வாங்கிக்கிட்டு இந்த ஃபீலிங் இது நல்ல வார்மா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே இவளும் போறா. அப்படியே கட் பண்ணி 105th பேஸ்ல பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் சென்டரை காமிக்கிறாங்க. அங்க ஒரு காப்ளின் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு மத்த 2 காப்ளின்ஸும் கையில வெப்பனோட கத்திக்கிட்டே அட்டாக் பண்ண ஓடி வருதுங்க. யார் அட்டாக் பண்ண வருதுங்கன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தோங்ஜின தான். இதோட சாப்டர் 17 முடியுது. கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.